வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 4 டேஸாக நம்மளால் வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் வந்து திருப்பியும் நம்ம டெய்லி ஒரு வீடியோ போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிக்கு எம்எல்ஏலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து நம்ம முதல்வர் வந்துட்டு பொலிரோ வண்டி ஓட்டி பார்த்துருக்காரு, அதை பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து இன்றைக்கி டிவிக்கு அமைச்சரவை வந்து விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 23 அமைச்சர் வந்து இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிவிக்கு எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு லாஸ்ட் 2 டேஸாக வந்து நான் பார்த்தது என்னென்னா, இப்போ டிவிகே எம்எல்ஏல வந்து பார்த்தீங்கன்னா அம்மா உணவகம் இருக்கு இல்லையா, அம்மா உணவகம் வந்துட்டு டைரெக்டாக விசிட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் நம்ம சிஎம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அம்மா ஹோட்டல்லாம் வந்துட்டு புதுப்பிக்கணும், மறு சீரமைப்பு செய்து அது அம்மா ஹோட்டல் வந்து ப்ராப்பராக மக்களுக்கு வந்து உணவு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையம் வந்து விட்டுருந்தார். அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதிகளிலும் ஒரு சில தொகுதிகளில் டிவிகே எம்எல்ஏகள் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக விசிட் பண்ணி செக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட் அப்படின்னா, ஆல்ரெடி எல்லாருக்குமே வந்து எல்லாமே தெரியும் அம்மா ஹோட்டல் வந்து எந்த நிலைமையில் இருக்குது, அங்கே இருக்க சுகாதாரமாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய பணி செய்யறதுக்கான இடமா இருக்கட்டும், உணவு செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு எந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குது, ப்ளஸ் வந்து உணவுடைய தரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். புதுசாக வந்து இது டிவிகே எம்எல்ஏலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் இது இந்த இடம் ஏமா இப்படி இருக்குது, இந்த இடத்துல வந்து ஏன் இவ்வளோ தண்ணி நிற்கிது, இங்கே வந்து நீங்கள் இப்படி சாப்பாடு செய்கிறீங்க அப்படின்ட்டு பல கேள்விகளை கேட்டுருக்குறாங்க. ப்ளஸ் அங்கே இருக்க வேலை செய்கிறவங்ககிட்ட வந்துட்டு ஒரு மனுவாக எழுதி கொடுங்க, என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மனுவாக எழுதி கொடுங்க, நாங்கள் என்னென்னு பார்த்து சரி பண்ணுறோம். ஒன்று தான் கேட்குறேன், அவங்க மனு எழுதி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எதுக்கு இப்போ புது ஆட்சி எதுக்கு? புது ஆட்சி எதுக்கு வந்தது அப்படின்னா, நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் இந்த அம்மா ஹோட்டல் வந்து மறுசீரமைப்பு பண்ண தான் சொல்லியிருக்காரு தவிர, நீங்கள் ஆய்வு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிக்க சொல்லலை. குறைகளை கண்டுபிடித்து அதற்கான தீர்வுகளை செய்து தர தான் டிவிகே தலைவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் வந்து குறைகளை கண்டுபிடிக்கிறத வந்து ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் இன்ஸ்டாவில் ரீல்ஸும் போட்டுட்ருக்கிறீங்க. அது வந்து மிகப்பெரிய தவறு. ஆக்சுவலாக நீங்கள் எடுங்க, ரீல்ஸ் போடுங்க, பிரச்சனை கிடையாது. அதை வந்துட்டு இப்போது இந்த மாதிரி இருந்ததை நாங்கள் வந்து நேரில் போய் பார்த்து ஆய்வு செய்து இன்றைக்கி நாங்கள் இந்த மாதிரி மாற்றிருக்கோம், இப்படி இருந்ததை நாங்கள் இப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை வீடியோவை போட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது. மக்களுக்கு நல்லது, டிவிக்கு எம்எல்ஏக்கு நல்லது, டிவிக்கு ஆட்சிக்கு நல்லது. சரிங்களா? மக்களை தாண்டி பிற கட்சிகள் எல்லாமே வந்து நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிவிக்கே வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செய்யக்கூடிய ஒரு மிஸ்டேக்குகளையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரிய விஷயமாக காட்டுட்ருக்குறாங்க. அதனால் இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி இருந்தது அம்மா ஹோட்டல் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, நாங்கள் இப்படி மாற்றிட்டோம், நாங்கள் இப்படி இருந்தது அப்படி மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுங்க. அதேமாதிரி ரேஷன் கடைக்கு போகிறீங்க, ரேஷன் கடைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தரத்தை செக் பண்ணுறீங்க. கோதுமையாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், அரிசி வகைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் செக் பண்ணுறீங்க, பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆல்ரெடி தெரியும் அது எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஒரு சாதாரண மக்களே போய் கேட்டாலுமே சொல்லிடுவாங்க அதில் தரம் எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான மாற்றம் இது கிடையாது. நம்ம வந்து மாற்றத்தை தான் விரும்பியிருக்கிறோம், மாற்றத்தை தான் நம்ம மக்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்காக மக்கள் என்ன பண்ணணும், நீங்கள் டிவிகேஸ் எம்எல்ஏ என்ன பண்ணணும், அவர்கள் கூட இருக்கக்கூடிய என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த மாதிரி இருந்தது, நாங்கள் இந்தமாரி மாற்றிட்டோம், இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் இதை மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு ஒரு இது கொடுங்க. இப்போ அம்மா வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே வந்து ஒரு படித்த ஆளை கூட வச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கே தெரியும் படித்த ஆளை கூட வச்சுட்டு அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதுங்க, ஒரு மனுவாக எழுத சொல்லுங்கள். அப்போவே எழுதி அப்போவே முடிக்கிறதுக்கு பாருங்கள். அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வரீங்க, ஒரு பேப்பரில் மனு எழுதி கொடுங்க, நாங்கள் என்னென்னு பார்த்து சரி பண்ணுறோம். அவங்க மனு கொடுத்து போதும்னு ஆகிட்டாங்கப்பா. ஒரு 5 வருஷமாக அவங்க மனு கொடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் உட்காந்து அதே இடத்துல தான் சமைச்சிருக்கிறாங்க. தண்ணி நிற்கிது, காவா தண்ணி வருது, இந்த தண்ணி அந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே பிரச்சனை வந்து திருப்பி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வந்து இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது சொல்கிறதுக்காக நம்ம கிடையாது, அதை மாற்றத்துக்காக தான் நம்ம வந்து மாற்றம் ஒன்று நமக்கு வந்திருக்கு. மக்கள் அதுக்கான நமக்கு உரிமை கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் மாற்றி எல்லாத்தையும் சரி பண்ணுங்கள். அம்மா ஹோட்டலாக இருக்கட்டும், இல்லை ரேஷன் ஷாப்பாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு போகிறீங்க, ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு இது அப்படி இருக்குது, அதே அப்படி இருக்குது, எல்லாமே தெரியும், எது எப்படி இருக்குதுன்னு எல்லாமே தெரியும் எல்லாருக்கும். அதை பார்க்க சொல்ல, அங்கே இருக்கிறத நீங்கள் மாற்றிட்டு இப்படி இருந்தது நாங்கள் இப்படி மாற்றிட்டோன்னு சொல்லி போட்டோம், அது பெருமை. அது வந்து எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பல தொகுதியில் வந்துட்டு எம்எல்ஏ கீழே யாருன்னு தெரியாது. டிவிக்கு எம்எல்ஏ ஊர் தானாவே யாருக்குமே தெரியாது.
ஏன் சொல்கிறேன்னா நம்ம த தலைவர் விஜய் அவர்களை மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். விஜய் அவர்களை மட்டும்தான் எல்லாம் ஓட்டு போட்டு வின் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. முக்கால்வாசி பேர் யாருக்குமே தெரியாது. அந்த ஊர் எம்எல்ஏ யாருன்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. டிவிகே எம்எல்ஏ யாருன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. அதனால் நீங்கள் போய் அறிமுகமாகுங்க ஃபஸ்ட்டு. நான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகம், அதில் எந்த தப்புமே கிடையாது. அறிமுகம் ஆகிட்டு அம்மா இந்த மாதிரி இருந்தது, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே என்ன இருந்தது, இப்போ நாங்கள் இதை மாற்றி தரோம், நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் டைம் எடுத்துகிட்டு இதை மாற்றி தந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீல்ஸ் போடுங்க. பிரச்சனை கிடையாது, அதில் எந்த தப்புமே கிடையாது. அந்த மாதிரி பண்ணிட்டு போங்க, சரிங்களா? அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். டிவிகே எம்எல்ஏஸு, டிவிகே அரசுக்கும், ஓகேங்களா? இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம முதல்வர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40 வாகனங்கள் வந்துட்டு நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம அந்த ஊரக பணிக்கிறதுக்காக. அதில் வந்து ஒரு டிரைவர் கேட்டிருந்தார், சார் என் வண்டி ஓட்டி கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு ரெக்வஸ்ட் ஏற்று அவர் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சார், தலைமை செயலகத்தை வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சார். ஸோ அது வரவே இருக்கக்கூடியது, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம், அது வரவே இருக்கக்கூடியது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 23 அமைச்சர் வந்து பதவி வச்சுருக்காங்க. ஏற்கனவே ஒரு 10 பேர் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 33 ஆயிடுச்சு. 35 பேர் வரைக்கும் அமைச்சரவையில் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35ல் வந்து 33 சரியாக போச்சு, இன்னும் 2 இருக்குது. இது 2 வந்து பார்த்திங்கன்னா விசிகேக்கு ஒன்றும் ஐயுஎம்எலுக்கு ஒன்றும். அவங்க 2 பேரும் இன்னும் கன்ஃபார்ம் கொடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வெளியிலேருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க வந்துட்டு அமைச்சர் ஆகிறாங்க, அமைச்சரவையில் போகிறாங்கன்றது தான் உண்மை. அது வந்துட்டு இன்றைக்கி இல்லை நாளைக்கு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு அந்த அமைச்சர் பதவி வந்துட்டு கொடுத்துருவாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விசிகேவும் சிபிஎம் சிபிஐலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதிமுகலேருந்து யாருன்னா வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கூட்டணி வைத்ததை, டிவிகே கூட கூட்டணி வைத்ததை வந்து மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்ற மாதிரி சண்முகம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க, சிபிஐ சேர்ந்தவர்கள். விசிக தலைவர்களும் சொல்லியிருக்காரு. விசிகே தலைவர் அவர்கிட்ட கேட்ட தொல் திருமாவளவனை கேட்டபோது விஜய் அவர்கள் வந்து டிவிகே அவர்கள் வந்து உறுதி கொடுத்துருக்குறாங்க, அமைச்சர் பதவி வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஏடிஎம்கேக்கு சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணி தலைமையில் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் டிவிக்கில் தொடர்றதா இல்லைன்னா மறுபரிசீலனை பண்ணுறதா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து போயிட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு மக்களுக்கு வந்து நான் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோலாம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து பேசுகிறேன், நான் இதை பற்றி நான் சொல்கிறேன், டீட்டெயில் எடுத்து நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நான் பார்த்ததில் இந்த மாதிரி எம்எல்ஏஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்ற மாதிரி நான் அப்சர்வ் பண்ணேன். ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும், அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ உங்களுக்கும் சொல்லுங்கள், உங்கள் ஏரியாவில் என்னென்ன குறைகள் இருக்குது, உங்களுடைய எம்எல்ஏக்கள் வந்துட்டு எப்படி செயல்படுறாங்க, இது போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் செயல்படணுமா அப்படின்ற மாதிரி எந்த டீட்டெயில் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.